வணக்கம் நண்பா. உங்க எல்லாருக்கும் பிடிஎஸ்னா ஒரு பாய் பேண்ட். நல்லா பாடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அப்படிதானே நீங்க நெனைப்பீங்க. ஆனா இன்ன வரைக்கும் வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற இந்த 7 பசங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க் சைடு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸோ அந்த டார்க் சைட நான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க சவுத் கொரியால கேபாப்ங்கிற சாங் ரிலேட்டடா நிறைய பாய் பேண்ட்ஸ் அண்ட் கேர்ள் பேண்ட்ஸ் இருக்கு. 2024ல கேபாப் ரிலேட்டடா உள்ள ஒரு பாய் பேண்ட்ல இருந்து ஒரு பையன், பிடிஎஸ் கேங் கிடையாது, பிடிஎஸ் கேங் மாதிரி இன்னொரு கேங். அந்த கேங்ல இருக்க மூன் பின்ங்கிற இந்த பையன் 25 வயசு பையன். அந்த கேங்லயே ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், அதிக ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு அவன் ரூம்ல சூசைட் பண்ணிக்கிறான். இவ்வளவு சக்சஸா இருக்க ஒரு பையன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு அந்த ஒரு மக்கள் கேள்வி எழுப்பியும் சரியான எந்த ஒரு ரீசனும் கிடைக்கல. ஏன்னா இந்த கேபாப் கல்ச்சர்ல நடக்கிற முதல் தற்கொலை கிடையாது இது. கடந்த 7 வருஷமா இந்த மாதிரி பாய் பேண்ட்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு ட்ரைனிங்ல இது வரைக்கும் 30 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க வேற வேற பேண்ட்ல இருந்து. ஆனா இந்த கேபாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட கோவப்பட்டது கிடையாது. ஒரு கான்ட்ரவர்சியான இன்டர்வியூல கூட அவங்க டென்ஷன் ஆனது கிடையாது. பப்ளிக்ல கண்ட்ரோல் லூஸ் பண்ணி கத்துனது கிடையாது. இது மாதிரி எந்த போட்டோஸ் அண்ட் ப்ரூஃபுமே கிடையாது. சொல்ல போனா இவங்க தப்பே பண்ணது கிடையாது. ஒரு சராசரி மனுஷனால இப்படி இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது எல்லாம் எதனாலனா அவங்க இருக்கிற கேபாப்ங்கிற மியூசிக் கம்பெனி அப்படி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேபாப் பேண்டுக்கு உசுர கொடுக்குற டேலண்டான பசங்களை 10ல இருந்து 15 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துப்பாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த பசங்க இந்த கம்பெனி கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. தெளிவா சொல்லணும்னா இவங்க என்ன சாப்பிடணும், எப்படி பேசணும், வந்து ஆட சொன்னா ஆடணும், பாட சொன்னா பாடணும், எப்போ தூங்க சொல்றாங்களோ தூங்கணும், எப்போ எந்திரிக்க சொல்றாங்களோ அப்பதான் எந்திரிக்கணும். இந்த ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலனா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, ரிப்போர்ட் ரைஸ் பண்ணுவாங்க. லிட்டரலா அவங்களோட ஒவ்வொரு இன்ச்சையுமே இந்த கம்பெனி தான் டிசைட் பண்றாங்க. இவங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதும் இவங்க வீட்டுக்கு போற ஐடியாஸ் எல்லாம் மறந்துடணும். 2 வருஷத்துக்கு 1.5 நாள் தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க இந்த கேபாப் கல்ச்சர். இந்த கொரியன் ஸ்டைல் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேன் பேஜே இருக்கு. கொரியால இந்த அக்ரிமெண்ட்டை பிடிக்காத மக்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சேல் லேபருங்கிற பேர் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா உன்னை அடிமையா வாங்குறதுக்கு உன்கிட்டயே காசு கொடுக்குற மாதிரி. உன்னை வச்சு சம்பாதிப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, அது எல்லாமே சரிதான். ஆனா லிட்டரலா அந்த பையன் அவன் வாழ்க்கையே இழந்துடுறான். பிடிஎஸ்ல நடந்தது இல்ல, ஆனா மத்த பேண்ட்ஸ்ல நடக்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒண்ணு என்னன்னா இவங்களுக்கு டேட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. ஏன்னா இருக்கிற எல்லாருமே டீனேஜ் பசங்கங்கிறதுனால அவங்க மேல இருக்க அஃபேர்ல அவங்க பேச்சை கேட்டு கம்பெனி ரூல்ஸை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு இவங்களுக்கு டேட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. கேபாப் கல்ச்சர்ல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கனால தான் கடந்த 7 வருஷத்துல 30 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ரு எல்லாம் தான் கொரியன் பாப்ல இருக்கிற டார்க் சைடா சொல்றாங்க. ஸோ எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பெர்பிள் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. அப்படியே நம்ம சேனலை